உலக வரலாற்றிலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த பேரரசு ஒன்ன இஸ்லாம் தோக்கடிச்சிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இது யர்மூக் அப்படிங்கிற போரோட கதை கிபி 636வது ஆண்டு இன்னைக்கு இருக்கிற சிரியாக்கு பக்கத்துல நடந்துச்சு. ஒரு பக்கம் பைசைன்டைன் பேரரசு, 1,00,000க்கும் அதிகமான படை வீரர்கள் கொண்ட அவ்வளவு பெரிய பேரரசு. இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள், சுமார் ஒரு 24,000 பேர் மட்டுமே. முஸ்லிம்கள் எல்லாரும் காலித் இப்னு அல் வலித் தலைமையில போரிட்டாங்க. அல்லாவுடைய வாள் அப்படிங்கிற இன்னொரு பேர் கூட அவருக்கு இருக்கு. இவங்க எல்லாரும் ஒழுக்கமாகவும் ஒன்றிணைந்தவர்களாகவும் அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சு போர் செஞ்சாங்க. இந்த போர் 6 நாட்கள் நீடிச்சிச்சு. எதிரி படைகள் பைசைன்டைன் அவங்க எண்ணிக்கையை நம்புனாங்க, ஆனா முஸ்லிம் படைகள் தந்திரம், பொறுமை, நம்பிக்கையை நம்புனாங்க. இறுதி நாள்ல காலித் இப்னு அல் வலித் புத்திசாலித்தனமான ஒரு குதிரைப்படை தாக்குதல நடத்தினாங்க. எதிரி படை ரொம்ப குழப்பம் அடைஞ்சு முற்றிலும் செதறி போனுச்சு. இந்த போரோட முடிவுல சிரியா முஸ்லிம்கள் கையில வந்துச்சு. இந்த போர்ல இருந்து நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கணும் அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது எண்ணிக்கையில கிடையாது, நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் தலைமைத்துவத்துல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நம்பிக்கையா ஒற்றுமையா இருப்போம். நாளைக்கு வீடியோல பாக்குறேன்.